சென்னை புதுப்பேட்டையில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் பேரணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி இந்த பேரணியில் விவசாய சங்கத்தினர் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். தாவேக்கு அளித்த வாக்குறுதிப்படி விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி விவசாயிகள் சங்கத்தினர் பேரணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி சென்னை புதுப்பேட்டையில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் பேரணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். தாவேக்கு அளித்த வாக்குறுதிப்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழக விவசாய சங்கத்தினர் பேரணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் கள விவரங்களோடு செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், தற்போது விவசாய சங்கத்தினர் புதுப்பேட்டையில் தொடங்கி இருக்கக்கூடிய பேரணி எதுவரை நடைபெறுகிறது? அனுமதி பெற்று இந்த பேரணி நடைபெறுகிறதா? அங்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? பாலா, 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவித்த முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடியை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கிட்டத்தட்ட ஒருங்கிணைந்த விவசாயிகள் சங்கம் சார்பில் சென்னை புதுப்பேட்டையில கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டோர் நீண்ட வரிசையில பேரணியாக கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். தற்போது இந்த புதுப்பேட்டை சாலையிலேயே அமர்ந்து உடனடியாக தேர்தல் வாக்குறுதியாக தமிழக வெற்றி கழக அரசு அறிவித்த அந்த முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடியை நிறைவேற்ற வேண்டும் என தற்போது முழக்கமிட்டு இவர்கள் கோரிக்கை வைத்து பேசி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களது குடும்பத்தினரோடு கலந்து கொண்டு பயிர்க்கடன் தள்ளுபடியை முதன்மையான கோரிக்கையாக வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருக்கக்கூடிய விவசாயிகளுடன் நேரடியாக பேசலாம். சார், உங்களுடைய பிரதான கோரிக்கை என்ன? அரசுக்கு என்ன வலியுறுத்துறீங்க? தமிழக அரசானது இந்த தாவேகா அரசு 2026 சட்டமன்ற தேர்தலில் 5 ஏக்கர் வரைக்கும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடியும் 5 ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடியும் பண்றதாக தேர்தல் அறிக்கையில கொடுத்திருந்தாங்க. அந்த தேர்தல் அறிக்கையின்படி நீங்க கடன் தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கறதா இந்த பிரதான கோரிக்கை. இதற்கு இடையில ஏற்கனவே ஒரு முறை கடன் தள்ளுபடியில 50,000 வரைக்கும் கடன் வாங்கினவர்களுக்கு ஒரு கடன் என்றும், இப்பொழுது 75,000 வரைக்கும் வாங்குறவர்களுக்கு முழு தள்ளுபடியும், அதற்கு மேல வாங்கியவர்களுக்கு 35,000 தள்ளுபடி என்றும் பெரும் குளறுபடியை ஏற்படுத்துகிறாங்க. இந்த நேரத்தில் இந்த கூட்டுறவு கடன் சங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் விவசாயிகளை நெருக்கடி தராங்க. அந்த நெருக்கடி விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக தேர்தல் அறிக்கையில் கொடுத்தபடி நீங்கள் இந்த கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான கோரிக்கை. இந்த கடன் தள்ளுபடி என்பது ஏதோ விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சலுகைன்னு நினைக்க வேண்டாம். எல்லா பொருட்களும் விலை ஏறும் பொழுதும் விவசாயிகள்கிட்ட இருந்து விளையக்கூடிய பொருட்களுக்கு விலை ஏறதே கிடையாது. அதனால உற்பத்தி செலவு அதிகமாயிட்டே இருக்குது, விவசாயிகளுக்கு லாபம் இல்லை. அதனாலதான் வாங்கின கடனை விவசாயிகள் திருப்பி செலுத்த முடியாத சூழல் இருக்குது. எனவே தமிழக அரசு உடனடியாக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தபடி இந்த கடனை தள்ளுபடி செய்ய வேண்டியது எங்களுடைய கோரிக்கை. ஐயா, இந்த போராட்டத்தில் கலந்துருக்கிறீங்க. இந்த போராட்டத்தை எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? முதலமைச்சர் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார். சிறு குறு விவசாயிகளுக்கு கடன் முழுமையுமாக தள்ளுபடி. பெரு விவசாயிகள் 50 ஏக்கருக்கு மேற்பட்டவர்கள் கடனில் சரிபாதி தள்ளுபடி. ஆனா இப்போ 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட கடன் தான் தள்ளுபடி, அதுக்கு மேல இருக்கக்கூடிய கடன் தள்ளுபடி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பின்னாடி போராட்டம் நடத்தின பின்னாடி அந்த 50,000 75,000 மாறி இருக்கு. நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க என்ன சொன்னீங்க? தொகையெல்லாம் சொல்லல. சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையுமான கடன் தள்ளுபடி அதை செய்யுங்க, பெரு விவசாயிகளுக்கு சரிபாதி நீங்க செய்யுங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் குறளை மேற்கோள் காட்டி தான் ஆட்சிக்கு வந்தீங்க. அதே வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, கனவினும் இன்னாது மண்ணோ வினை வேறு சொல் வேறு பட்டார் தொடர்பு. கனவிலும் கூட இவங்களுடைய உறவு வரக்கூடாது. சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. இப்படிப்பட்ட நபர்கள் இந்த சொல்லு முதலமைச்சருக்கு வரலாமா? அதனால நீங்க முழுமையான கடனை தள்ளுபடி பண்ணுங்க. அதான் நான் கேட்கிறோம். அறிவித்தபடி தள்ளுபடி பண்ணுங்க. அடுத்து கூட்டுடன்று மேல் வரணும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை. யமனே
தலைமை தாங்கி படை நடத்தி வந்தாலும் எதிரணியில் இருப்பவர்கள் பதறாமல் சிதறாமல் ஒன்றிணைந்து நின்றால் வெற்றி உறுதி உறுதி உறுதி. விவசாயிகள் இன்னைக்கு 60% இருக்கிறோம். நாங்க ஒன்றிணைவோம், வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம். பாலா, விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்ற பழமொழி இருக்கிறது. இதற்கு ஏற்ப கொளுத்தக்கூடிய கடும் வெயில்ல விவசாயிகள் இந்த பயிர் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேரணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாய சங்கத்தினர், விவசாயிகள் வலியுறுத்தியிருக்கின்றனர். செவிசாய்க்குமா அரசு என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி வீரகுமார்.